கந்தனுக்கு ஹரோகரா. பூம்பார முருகன் கோயில்ல ஒரு அற்புதமான விஷயத்த பார்த்தேன். எப்பவுமே சிவன் கோயில்ல தான் பைரவர் இருப்பார். ஆனா இங்க பூம்பாறையில குழந்தை வேலப்பரை பார்த்துட்டு வெளியில வந்தா பக்கத்திலே பைரவர் உட்கார்ந்துருக்காரு. பைரவர் கையில ஒருத்தரோட தலை இருக்கு. அந்த தலையை பார்க்கும்போது அது ஒரு குழந்தையோட தலை மாதிரி இருக்கு. இங்க இருக்க சுவாமிகள்கிட்ட, சுவாமி இதோட கதையை நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கோயில மூடிட்டாங்களாம். அப்ப என்ன ஆயிடுச்சு, உள்ள ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு தங்கிடுச்சான். அந்த குழந்தை தங்கிடுச்சுங்கிறது தெரியாம அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்கும்போது, குழந்தை எங்கன்னு கேட்கும்போது, கோயில விட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் சொல்லிடுறாங்க, என்னன்னாலும் சரி நீங்க கோயிலுக்கு போய் அந்த குழந்தையை கூட்டிட்டு வரீங்கன்னு. அப்ப இவர் கதவை திறக்க பாக்குறாரு. அப்ப உள்ள பைரவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பா உன் குழந்தைங்க பத்திரமா தான் இருக்கு, நாளைக்கு காலையில கோயில் திறக்கும் போது நீ உன் குழந்தைய கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் இல்ல முடியாது முடியாது, என் குழந்தை இல்லாம நான் வீட்டுக்கு போகாம நான் இருக்கவே மாட்டேன், என்னன்னாலும் என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லவும், ஒரு லெவலுக்கு மேல டென்ஷனான கால பைரவர் அந்த குழந்தையோட கழுத்தையும் அறுத்துறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கோயில் மூடிட்டா அது கால பைரவரோட கண்ட்ரோல். என்னாலும் யார் நினைச்சாலும், எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சாலும், மன்னரே நினைச்சாலும் அந்த கோயில் கதவை திறக்க கூடாது. கால பைரவர் நம்ம கிராஸ் பண்ண நினைச்சோம்னா என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. அத்தனை சக்தி வாய்ந்த கால பைரவர் ஜஸ்ட் குழந்தை வேலப்பரை பார்த்துட்டு வெளியில வரும்போது சைட்ல இருக்காரு. மறந்துடாம குழந்தை வேலப்பரையும் வணங்கிட்டு கால பைரவரையும் வணங்க மறந்துடாதீங்க. எல்லாரும் கண்டிப்பா பூம்பார முருகன் கோயிலுக்கு வரீங்க. கந்தனுக்கு ஹரோகரா.